அரசியல் யாப்பு மாற்றங்கள் விரைவிலே வர இருக்கின்றன. அவற்றிலே நாங்கள் பலவிதமான அதிகார பகிர்வை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிக கூடிய அதிகார பகிர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கௌரவ அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் கூறியதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதாவது எங்களுக்கு அதிகாரங்கள் தரப்பட்டு அவற்றை நாங்கள் முறையாக பிரயோகித்தால் அதனை தருவதாக அவர் கூறியிருந்தால் அது மிக நல்லதொரு செய்தி. நாங்கள் அதிகார பகிர்வைத்தான் வேண்டி நிற்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே வடகிழக்கு மாகாணத்து மக்கள் தங்களுடைய வருங்காலத்தை தாங்களே தீர்மானித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருக்கின்றார்கள். அதற்கேற்றவாறு நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அரசியல் யாப்பிலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். ஆனால் இன்றைய இந்த கூட்டத்தில் கூட அரசியல் யாப்பு வருவதற்கு முன்னரே எங்களுக்கு பாதகமான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். இப்பேற்பட்ட பாதகமான நடவடிக்கைகளை உடனே நிறுத்த வேண்டும். பரந்த அளவிலான அதிகார பரவல் தமிழ் மக்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த நாட்டின் பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு நாங்கள் கூறும் பரிகாரம் இந்த சமஷ்டி அரசு. சமஷ்டியை பற்றி சிங்கள மக்கள் பிழையான தகவல்களை பெற்று வந்திருக்கின்றார்கள். அதற்கு ஏற்றவாறு அரசியல்வாதிகள் அவர்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். உலகத்திலே எந்த நாட்டை எடுத்தாலும் சமஷ்டி முறையிலே இருக்கும் அத்தனை நாடுகளும் பிரியாமல் ஒருங்கிணைந்து ஒருமித்து ஒன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவாக இருந்தால் என்ன, கனடாவாக இருந்தால் என்ன, யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருந்தால் என்ன, சுவிட்சர்லாண்டாக இருந்தால் என்ன, அங்கே எல்லாம் அந்த சமஷ்டி அடிப்படை சமஷ்டி கருத்துக்கள். அந்த கருத்துக்களை நாங்கள் வெவ்வேறு விதமாக அர்த்தம் பண்ணி அதற்கு செய்தாலும் அந்த சமஷ்டி அடிப்படை தான் எங்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரும் என்பது எங்களுடைய அசையாத நம்பிக்கை.